விருச்சக ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு குரு அஷ்டமஸ்தானத்தில் தொடர்ந்து இருந்தாலும் கூட பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் போயிருக்கார். 5ல் செவ்வாய் இருக்கார் அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள் சம்பந்தமாக அவங்கள பெரிய ஆள் ஆக்கணும், நல்ல இடத்துல படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் இருந்தால் அதை நீங்கள் செயல்படுத்தலாம். அதற்கான அம்சங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய பூர்வீகத்தில் ஒரு இடம் இருக்குது, அது பராமரிக்கப்படாமல் இருக்குது, போய் அதெல்லாம் அழகாக நீங்கள் பராமரிச்சுட்டு வரலாம். பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை செப்பனிடுறது, புதுப்பிக்கிறது, அதை உங்களால் செய்ய முடியும். அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஹாபி, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான திறமைகள், அதை மெருகேற்றுவது, அதை வளர்த்து கொள்வது, இதை செய்யலாம். இதில் 5ஆம் இடம் சம்பந்தமான விஷயம். 5ஆம் இடத்துல செவ்வாயோட புதனும் கூட சேருவார். இந்த மாதத்தில் ஒரு 10 நாட்கள்லேயே புதன் என்ன பண்ணுவார்னா உங்கள் ராசிக்கு 4லேருந்து 5ஆம் இடத்திற்கு வந்துடுவார். செவ்வாய் புதன் அங்கே 2 பேரும் சேர்றதுனால உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தனித்திறமை அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் இருக்கிறது. 5ல் சனி இருக்க, பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணுறது, கடன் வாங்கி அவங்கள படிக்க வைக்கிறது, கடன் வாங்கி கல்யாணம் கட்டி கொடுக்கறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம். பிறகு 5ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் 6ஆம் இடத்திற்கு வருவார். 6ஆம் இடத்துல சூரியன் உச்ச பலத்தை அடையும் போது இந்த குரு பகவான் அஷ்டமத்தில் வந்த பிறகு நீங்கள் கடன்காரனாக ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வரத்துக்கான வழியெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடனை அடைக்கிறதுக்கு கூடுதல் வருமானம் வரும், அல்லது வேறொரு இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய கடன் இருந்ததுன்னா அது வசூலாகும். ஏதாவது சொத்துக்களை விற்று கடன் அடைக்கணுன்னா அந்த விஷயங்கள் சரியாகும். முன்னேற விடாமல் யாராவது உங்களை தடுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு வலையிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். வேலையே கிடைக்கல எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். முதல்ல உங்களுடைய புண்ணியத்தினால, திறமையினால், உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்ன இருக்கோ அதனால் வேலை கிடைக்கும். இந்த மாதம் தொடங்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் சூரியன் 6ஆம் இடத்திற்கு வரார் இல்லையா, உச்சபலம் பெறார் இல்லையா, அப்போ உங்களுக்கு வேலை எப்படி கிடைக்கும்னு சொன்னால் அங்கே யார் இன்டர்வியூ பண்ணுறாங்களோ இன்டர்வியூவர் அவருக்கு, அந்த ஓனருக்கு, அந்த மேனேஜருக்கு உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அதனால் உங்களுக்கு வேலை கொடுத்துருவார். அதனால் இந்த மாதத்தில் கட்டாயம் வேலை கிடைக்கும். இந்த மாதத்தில் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப அரிதிலும் அரிதாகத்தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சுயஜாதகத்தை தான் பார்க்கணும். எதனாலன்னு எப்படி இந்த வேலை கிடைக்கும்ன்றதை உறுதியாக சொல்கிறோம்னா, விருச்சிக ராசிக்கு ஜீவனாதிபதி சூரியன். தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம்.